கடவுள் கொடுத்த ஒரு பெரிய டியூட்டி என்னன்னா, ஏதேன் தோட்டத்துல நீ இதை புண்படுத்தாத. ஒண்ணு கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி அக்யூஸ் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க பாக்குறாங்க. நாளை பின்ன பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க தானே அப்படி பண்ணீங்க, நீங்க தானே அப்படி செஞ்சீங்க, நானா பண்ணேன், நானா செஞ்சேன், நீங்க தானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நீங்க தானே அப்படி பேசுனீங்க, நீங்க தானே பொய் சொல்ல சொன்னீங்க, அப்பா வீட்டுல இல்ல, அப்பா வெளியே போயிட்டேன்னு சொல்லு. அப்புறம் நாளை பின்ன என் பிள்ளை பொய்யா சொல்லி புலிவினி மூட்டையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தானே பண்ணீங்க. அப்போ we are setting different மாடல். கடவுள் நம்மளுக்கு கத்து கொடுத்த மாடல் என்னன்னா, அது கரெக்டா வந்து என்னன்னா, பாத்துக்கோ, பண்படுத்து, அதை புண்படுத்தாத. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அந்த விஷயத்துல நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கேட்டா இப்போ எல்லாருமே ஒரு விஷயம் வந்து என்னன்னா அக்யூஸ் பண்ணிடுறாங்க, என்னன்னா ஜெனரேஷன் கேப்னே ஒண்ணு கிடையாது தெரியுமா? டெக்னாலஜி தான் மாறிட்டு இருக்கே தவிர ஜெனரேஷன் கேப்பே கிடையாது. ஏன் ஜெனரேஷன் கேப் இல்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவரு என்ன பண்ணுவாருன்னா, பாஸ்டர் நீங்க என்ன